Hello civil engineers. இன்னைக்கு நம்ம வந்து ESE IAS exam civil engineering subject structural analysis February 2021 நடந்த question paper structural analysis வந்து discuss பண்ணலாம். First question, which one of the following statement is not correct regarding the relationship between the bending moment, shear force and applied load? இங்க நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A வந்து the rate of change of shear force along the beam is equal to distributed load. அதாவது shear force டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடு வரும். இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் அலாங் பீம் இஸ் ஈக்குவல் டு shear force. பெண்டிங் மூமெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா shear force கிடைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் அலாங் பீம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். இந்த பெண்டிங் மூமெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணனா shear force தான் கிடைக்கும். இங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். நாட் தான் கேட்டிருக்காங்க. இதான் கரெக்ட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க. சிஏ கட் பண்ணீங்க. நாட் கட் கேட்டனால சி ஆப்ஷன் கரெக்ட். அதான் தப்பான ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்க. The shear force and bending moment at the free end is always 0. ஒரு கேன்லி ஒரு பீம் எடுத்துட்டேன். வித் யூடிஎல் அப்ளை பண்ணியாச்சு. ஃப்ரீ எண்ட்ல பாருங்க. shear forceோட பாயிண்ட் அந்த ஃப்ரீ எண்ட் பாயிண்ட்ல 0வா இருக்கு. shear force சரி பெண்டிங் மூமெண்ட் சரி ரெண்டுமே 0வா தான் இருக்கு. அடுத்து பாருங்க. what is the support reaction BG from the following shear அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஒரு சிமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. ப்ராட் ட்ரஸ். இந்த ட்ரஸ் வந்து எந்த மாதிரி சப்போர்ட் ஆகுன்னு பாருங்க. இந்த சைடு வந்து ஒரு ஹிஞ்ச் ரியாக்ஷன், அதாவது ஒரு ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு. ஹரிசாண்டல் வெர்டிகல் ஹிஞ்ச் ரியாக்ஷன். அடுத்து இங்க வந்து ரோலர் சப்போர்ட்னால வெர்டிகல் ரியாக்ஷன் மட்டும் இருக்கு. இதை வந்து பிஜி தானே கேட்குறாங்க. பிஜி கேட்டாங்கன்னா இந்த சைடு தான் கேட்குறாங்க ஃபோர்ஸ். நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா மொத்த ஃபோர்ஸ் எவ்வளோ 30 கிலோமீட்டர் இருக்கு. ஏன் சிமெட்ரிக்கலாக இருக்கு அப்படின்னா 30 டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ 15 வந்திருக்கு. சிமெட்ரிக்காகனால நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிடலாம். 15 கிலோமீட்டர். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் எல்லாம் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. அதாவது கிராவிட்டியா ஆக்ட் ஆகுது. கிராவிட்டி லோட ஆக்ட் ஆகுது. இது வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க 15 கிலோமீட்டர், இன்னொன்று 50 கிலோமீட்டர் ரெண்டுமே இருக்கு. அப்வர்ட் இருக்கும் டவுன்வர்ட் இருக்கு. டவுன்வர்ட் போடக்கூடாது. இந்த ரியாக்ஷன் நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா நியூட்டன் தேர்ட்ல படி ஆப்போசிட் ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். அதாவது ஆப்போசிட் ஒரு சைடு இழுக்கிறது தான் எதிர்விசை ரியாக்ட் ஆகும். எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction according to நியூட்டன் தேர்ட்ல. அதனால இது 15 கிலோமீட்டர் அப்வர்ட் ஃபோர்ஸ் தான். இது ஆப்ஷன் ஏ கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது கன்சிடர் தி ஃபாலோயிங் அசம்ப்ஷன் ஃபார் பியூர் பெண்டிங் தியரி. அதாவது சிம்பிள் பெண்டிங் தியரி சொல்லுவோம்ல, அதுல இருந்து நம்ம எடுத்து அந்த அப்சன் கேட்டுருங்க. அந்த மெட்டீரியல் இஸ் ஹெட்ரோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக். இந்த இடத்துல வந்து ஹெட்ரோஜினியஸ் வரக்கூடாது. ஹோமோஜினியஸ் ஒருமைத்தன்மையா இருக்கணும். ஐசோட்ரோபிக்கா இருக்கணும். The stress is purely longitudinal and local effect near concentrated load will be negated. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பா இருக்கு. இந்த ஹெட்ரோஜினியஸ் வராது, ஹோமோஜினியஸ் வரணும். அடுத்த இதுல the radius of curvature is large compared to with the dimension of the, அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து அதிகமா இருக்கு நம்மளோட டைமென்ஷனோட கம்பேர்ட் டு தி டைமென்ஷன். அதாவது ஒரு சில டைமென்ஷன் எடுத்து கன்சிடர் பண்ணாங்க அது வந்து ரொம்ப கம்மியா அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்பவுமே அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2, 3 தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. 2 and 3 கரெக்ட். ஃபார் a fixed collar type of support connections in coplanar stretches கேட்டிருக்காங்க. the number of unknowns வந்து எத்தனை unknowns கிரியேட் ஆனு கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸ்ட் காலர்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து காலர் டைப்னா இப்ப நாய் செயின்லாம் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் ஒரு மொமெண்ட் அவ்வளவுதான் கிரியேட் ஆகும். அப்ப மொத்தமா 2 ஃபோர்ஸ் தான் கிரியேட் ஆகுது. 2 ஃபோர்ஸ் வந்து அந்த 2 அண்ட் தி ரியாக்ஷன்ஸ் ஆர் தி ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட். அந்த 2ங்கிறது வந்து 2 நம்பர் அன்னோன்ஸ். அந்த ரியாக்ஷன்ஸ் என்னன்னா ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் அவ்வளவுதான். வெர்டிகல் ஃபோர்ஸாகவும் இருக்கும், ஒரு வந்து மொமெண்டாகவும் இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து ஃபார் a rectangular beam of 4 meter long with 100 mm wide and 200 mm deep, it catches shear force of 100 kilonewton. What is the maximum shear stress tau max due to the bending of rectangular section? ரெக்டாங்குலருக்கான ஃபார்முலா இதுதான். tau max is equal to 1.5 v divided by bd. அவ்வளவுதான் ஃபார்முலா. 1.5 போட்டுருங்க. 100 kilonewton நியூட்டனா மாத்திங்க. 100 into 10 power 3 அந்த போட்டீங்கன்னா அடுத்து டிவைட் பை 100 into 200 எல்லாமே 0 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 2 வரும். 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 0.75. 0.75 into 10 வந்து 7.5 நியூட்டன் per mm ஸ்கொயர். இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி தான் ஆன்சர். இதுல வந்து 1.5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பி வர மாதிரி இருக்கும். ஐஎஸ் பொறுத்தவரையில ஆப்ஷன் வந்து இப்படித்தான் இருக்கும்.
அதனால நீங்க வந்து கரெக்டா ஃபார்முலா தெரிஞ்சு அப்ளை பண்ணாதான் கரெக்டாக ஆன்சர் வரும். சம்டைம்ஸ் இந்த 1.5 மல்டிப்ளை பண்ணாம டேரக்டா பி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. 1.5 மல்டிப்ளை பண்ண டவு மேக்ஸ் கேட்ட கொஸ்டின். அதனால 7.5 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின், what is maximum deflection for a cantilever beam of span wheel subjected to a point load acting at a distance a from the fixed end as shown in the figure? Takes x modulus as e and moment of inertia. இது வந்து நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு கேன்டிலிவர் பீம்ல ஒரு பாயிண்ட் லோட் அப்ளை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து டைரக்டா டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா தெரியும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா வந்து ஈஸியா உங்களுக்கு தெரியும். பாயிண்ட் லோடுக்கு PL3/3, PL3 PA3/3 பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அப்புறம் இந்த தீட்டா இங்க கிரியேட் ஆகுதுல தீட்டா பி, அது வந்து அந்த தீட்டா பி இன்டூ இந்த தீட்டா பி இன்டூ இந்த தீட்டா பி கிரியேட் ஆகிற அந்த பாயிண்ட்ல கிரியேட் ஆகிற அந்த தீட்டாவையும் இன்டூ அந்த பிங்கிற டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். PA² / 6EA 3L - A இதுதான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருலாம். What is the maximum tension approximately in the cable as shown in the figure? If it carries a uniform horizontal distributed load of 120 kilonewton per meter கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டென்ஷன் கேட்குறாங்க. மேக்ஸிமம் டென்ஷன் வந்து எப்பவுமே இருக்குன்னா ஹை. இந்த ஃபுல்லா இந்த கேபிள்ல பாருங்க, இங்க DABE இந்த பொசிஷன் இருக்கு. இந்த பொசிஷன்ல வந்து எங்க அதிகமா இருக்குன்னா இங்க டாப்ல இருக்குல்ல, A பொசிஷன் B பொசிஷன், அங்கதான் மேக்ஸிமம் டென்ஷன் இருக்கு. அதான் ஹையஸ்ட் பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் டென்ஷன் இருக்கு. லோயஸ்ட் பாயிண்ட் எதுனா இங்க D தான் கம்மியா இருக்கு. D and E இங்கதான் கம்மியான டென்ஷன் இருக்கும். அப்ப A and E ல வந்து நீங்க ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரியாக்ஷன் தான் போகும். அதாவது ஹரிசாண்டல் த்ரஸ்ட், வெர்டிகல் அந்த கிராவிட்டி வர ரியாக்ஷன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிகல் ரியாக்ஷன் வந்து VA = PL/2 120 × 300 மீட்டர் இருக்குல்ல ஸ்பேன் டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 80,000 கிலோமீட்டர் கிடைக்கும். அதை மீட்டரை மாத்தி மெகா நியூட்டனை மாத்துங்க, 18 மெகா நியூட்டன், அவ்வளவுதான். அடுத்து ஹரிசாண்டல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். PL²/80 இதான் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 120 × 300 × 300 / 8 × 30. இந்த டிப்பு வந்து கேபிளோட டிப்பு எவ்வளவு இருக்கு, ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த லோயஸ்ட் பாயிண்ட் டிப்பு எவ்வளவு இருக்கோ 30 மீட்டர் 30 அப்படியே எல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 45,000 கிலோ நியூட்டன் வரும். அதை வந்து அப்படி கன்வெர்ட் பண்ணி 45 மெகா நியூட்டனா மாத்திக்கோங்க. அடுத்து டவு மேக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எப்பவுமே வந்து V², அதாவது வெர்டிகல் ரியாக்ஷன் ஸ்கொயர் பிளஸ் வந்து ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 18² + 45² வருது. ஆன்சர் ஓவரால் எழுதிங்கன்னா 2349 கிடைக்குது. அது ரவுண்ட் ஆஃபா 25,000 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை வந்து 25,000 மாத்திக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்கு. ஈஸியா வந்து 5 வந்துடும். 5 50 மெகா நியூட்டன். அப்பனா இது வந்து அதோட கம்மியா தான் இருக்கு. ஆமா 50 மெகா நியூட்டன் கம்மியா தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அந்த மாதிரி கிளிக் பண்ணி போயிருங்க. இந்த மாதிரி மேக்ஸ் நாலேஜ் கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணாதான் உங்களால IAS DRB அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுத முடியும். ஜஸ்ட் வந்து நீங்க கேல்சி இல்லாம எல்லாமே கால்குலேட் பண்ண போறீங்க, அதனால டைம் எடுத்துக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து, consider the following statements. For a given load, the reflection of an indeterminate structure is smaller than that of an indeterminate structure. For a given load, the maximum stress of an indeterminate structure is higher than that of indeterminate structures. For a given load, the maximum stress of an indeterminate structure is smaller than that of a determinate structure. அதாவது என்ன கொடுக்குறாங்கன்னா எல்லாமே ஒரு லோட பத்தி தான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ளெக்ஷனை பத்தி பேசியிருக்காங்க. டிஃப்ளெக்ஷன் ஆஃப் an indeterminate structure is smaller than that of a determinate. ஆமா, டிஃப்ளெக்ஷன் கம்மியா இருக்கு. எதனால கம்மியா இருக்குன்னா, நம்ம ஒரு த்ரோவட்டா ஒரு 10 மீட்டர் பீம் போகுதுன்னா இடையில ரெண்டு காலம் ஏதாவது ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சரா மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா அதோட டிஃப்ளெக்ஷன் ரேட் வந்து கம்மியா இருக்கும். ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கனால டிஃப்ளெக்ஷன் கம்மியா இருக்கும். ஒன்னாவது கரெக்ட். அடுத்து இது பாருங்க, given load the maximum stress of indeterminate structure is higher than that of determinate structure. தப்பு. இதோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து ஆட் பண்றதுனால எல்லாமே மொமெண்டோட வேல்யூ எல்லாமே கம்மியா இருக்கும். செக்ஷனும் கம்மியா தான் கிடைக்கும். அதனால ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியா தான் கிடைக்கும் இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர்ல. இது தப்பு ஸ்டேட்மெண்ட். அடுத்த மூணாவது ஸ்டேட்மெண்ட், for given load the maximum value of stress of an indeterminate structure is smaller than that of determinate structure. ஆமா, இது கரெக்ட். ஏதாவது நம்ம வந்து த்ரோட்டா 10 மீட்டர் பீம் இருக்குன்னா ஒரு இடையில எண்ட் சப்போர்ட் மட்டும் காலம் இருக்கு. ரிமைனிங் வந்து ஒரு 2 காலம் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 3 மீட்டர் ஸ்பேசிங்ல அடுத்து ஒரு 4 மீட்டர் ஸ்பேசிங்ல
அந்த மாதிரி ஆட் பண்ணையில அங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும், மொமெண்ட்டும் கம்மியாகும், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும், அந்த கிடைக்கிற செக்ஷனும் கம்மியாகும். அதனால ஆப்ஷன் 3யும் கரெக்ட். அப்ப விச் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்னு கேட்டாங்கன்னா நீங்க 1 and 3 தான் கரெக்ட். இதுல அப்படி கிளிக் பண்ணுங்க ஆப்ஷன் C. வாட் இஸ் த டிகிரி ஆஃப் கைனமெட்டிக் இண்டெம்னிட்டி? கைனமெட்டிக் இண்டெம்னிட்டி கேக்குறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்க ஃபார்முலா தான் உங்களுக்கு dk equal to 2j minus 3, m is equal to 2j minus 3 பண்றீங்கல்ல, அதே ஃபார்முலா கான்செப்ட் தான். 2j minus 3 அவ்வளவுதான். இங்க வந்து மொத்தம் 3 ரியாக்ஷன் இருக்கு. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. அதான் இந்த 3க்கான அர்த்தம். ஜேங்கிறது ஜாயிண்ட். இங்க இங்க 1 2 3 4 5 6 7 8 ஜாயிண்ட் இருக்கு. இந்த 8 ஜாயிண்ட். அப்ப இந்த 8 ஜாயிண்ட் இந்த நடுவுல ஜாயிண்ட் கிடையாது. இதெல்லாம் ஜாயிண்ட் கிடையாது. டயகனல் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் ஜாயிண்ட் கிடையாது. ஜாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. 8 ஜாயிண்டா 2 × 8 16. 16 - 3 13. 13 தான் ஆன்சர். டிகிரி ஆஃப் கைனமெட்டிக் இண்டெர்மினன்சி இந்த ட்ரஸ்ஸுக்கு. அடுத்து which one of the following statements is not correct ன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எடிட் பண்ணி பாருங்க. The influence lines are connections constructed for establishing the maximum design force at critical section produced by moving load. ஆமா, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் வந்து நம்மளோட செக்ஷன் வந்து இப்போ ஒரு செக்ஷன் இருக்குன்னா அந்த செக்ஷன் வந்து மூவிங் லோடால கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ், காங்கிரீட் பிரிட்ஜ், எதனா எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு மூவிங் லோடு, அதாவது வெஹிக்கிள் மூவ் ஆகுது, ஒரு பஸ் இல்லைன்னா ஒரு லாரி, சின்ன ஒரு கார், அந்த மாதிரி மூவ் ஆகுது. மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள் மூவ் ஆகிறப்ப அந்த ஃபோர்ஸ்னால கிரிட்டிக்கல் செக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த மேக்ஸிமம் டிசைன் ஃபோர்ஸ்க்கு அந்த செக்ஷனை டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லைன், ILD மெத்தட் தான், இன்ஃப்ளூயன்ஸ் லைன் மெத்தட் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஷன் A கரெக்ட். அடுத்தது பாருங்க, as a moving load passes over the structure, the internal force at each point in the structure don't vary. அதாவது நம்மளோட அந்த மூவிங் லோடு வந்து ஸ்ட்ரக்சர்ல மூவ் ஆகல, நம்மளுக்கு வந்து அந்த ஈச் பாயிண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டோன்ட் வேரின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து அந்த பாயிண்ட்ல அந்த லோடு வந்து மூவ் மாறும். சப்போர்ட்ல இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், மிட் ஸ்பேன்ல இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து மேக்ஸிமமா இருக்கும், கம்மியாகும், அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். இது வந்து ஆப்ஷன் B வந்து ஸ்டேட்மெண்ட் தப்பு, நாட் கரெக்ட் கேட்டனால அந்த ஆப்ஷன் B கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது 3வது பாருங்க, to ensure the safety of structure, the capacity of section should be greater than or equal to combination of all loads. அதாவது ஒரு கெப்பாசிட்டி செக்ஷன் வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து 300 கிலோமீட்டர் மீட்டர் வந்து இந்த செக்ஷன் பீம் தாங்குதுன்னா, இப்ப நான் வந்து அதிகமா டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ 350 இல்ல 320 330 அந்த மாதிரி தாங்குற மாதிரி வச்சிருந்தாதான் அந்த செக்ஷன் வந்து சேஃபா இருக்கும். அதை விட கம்மியா அண்டர் டிசைன் பண்ணிக்கூடாது. கரெக்டான டிசைன் அதை விட கொஞ்சம் அதிகமா பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The maximum deflection occurred at the center of simply supported beam when a concentrated load applied at midspan. ஆமா, இப்போ ஒரு பீம் எடுத்து சிம்பிளி சப்போர்ட் பீம் எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து ஒரு UDLO இல்ல ஒரு பாயிண்டோட அப்ளை ஆகுதுன்னா சென்டர் ஸ்பென்ல வந்து அப்ளை ஆகுது. அப்ளை ஆகிறப்ப அந்த இடத்துல வந்து டிஃப்ளெக்ஷன் அதிகமா இருக்கும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் B மட்டும் தான் தப்பு. இதில் ஏன்னா do not vary கொடுத்துருக்காங்க. நம்ம ரீட் பண்ணும் போதே ஒரு நெகட்டிவ் ஃபீல் கிடைக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸ்ல நெகட்டிவ் ஃபீல் கிடைச்சா டேரக்டா கிளிக் பண்ணிருங்க. அடுத்து 2 loads of 40 kN 60 kN are moving towards support B as shown in figure. What is the maximum negative shear force at B கேட்டிருக்காங்க. maximum negative shear force at B. இது வந்து டைரக்டா இந்த 40 kN இந்த 60 kN, இந்த 40 kN டைரக்டா B ல சப்போர்ட்ல வச்சீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் நெகட்டிவ் shear force வருதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் நீங்க ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு டிராயிங் வச்சுக்கோங்க. ஆர்டினேட் வந்து 1, இங்க வந்து 0, இங்க வந்து 0 ஆர்டினேட்ல இருக்கு, இங்க வந்து 1 இருக்கு ஆர்டினேட் மேக்ஸிமம். நமக்கு இந்த B பாயிண்ட்ல தான் தெரியணும். இப்போ ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்க 1 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்புறம் ரிமைனிங் ஸ்பேன் வந்து மொத்தம் 16 மீட்டர் ஸ்பேன்ல வந்து ரிமைனிங் 10 மீட்டர் ஸ்பேன் வந்து நம்மளுக்கு அந்த லோடு இல்ல, இந்த A to இந்த பாயிண்ட்ல லோடு இல்ல. இப்போ வந்து நீங்க ப்ராப்பர் சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் யூஸ் பண்ணீங்கன்னா 1 × 10^10/16 வரும். இதை கண்டுபிடிச்சீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 1 × 10/1/16 இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது 1 விட கம்மியா வரும். கம்மியா வந்தா நீங்க எடுத்த வந்து கரெக்ட், அப்படி இல்லைன்னா இது வந்து இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். 1 விட கம்மியா வரணும் இந்த வேல்யூ, இந்த 60 kN இந்த பாயிண்ட்ல. shear force at B, நெகட்டிவ் shear force கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நெகட்டிவ் shear force at B வந்து -40, இந்த 40 × 1 அப்படியே டேட்டா பண்ணிருங்க. அப்புறம் வந்து இங்க +60 × 10/16 பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 +
37.5 கிடைக்கும். அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா 77.5. இது நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ்னால மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ்னால -77.5. ஆப்ஷன் ஏ அப்படியே கிளிக் பண்ணிருங்க. இதுவே இந்த லோடு இதே கொஸ்டின் வந்து சம்டைம்ஸ் வந்து லோடிங் வந்து நான் 60 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இருக்குல்ல, அவங்க சொல்லிடுவாங்க லோடிங் வந்து நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம், ஆனா மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா இந்த 60 கிலோமீட்டர் முன்னாடி போயிடும், லெட்டிங் லோடா போயிடும். இது வந்து டைலிங் லோடா வந்துடும் 40 கிலோமீட்டர். அந்த மாதிரி கேஸ்ல பண்ணீங்கன்னா இந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து பாயிண்ட் பில வந்து அதிகமாக வரும். இந்த இடத்த பாயிண்ட்ல பில வந்து இப்போ வந்து 77.5 கிலோமீட்டர் வந்திருக்கு. இதுவே பாயிண்ட் ஏல கன்சிடர் பண்ணியிருந்தா 75 கிலோமீட்டர் வரும். அந்த கொஞ்சம் வேரியேஷன் மாறும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Consider the following statements related to the use of computer programs in the structural analysis. கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் என்ன அந்த யூஸ் பண்ணும்போது எப்படி எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கேட்கறாங்க. அது வந்து டு அனலைஸ் a truss with rigid joints. rigid joints தான் இருக்கும். அதாவது ஒரு ட்ரஸ் சிஸ்டம் வந்து ஒரு ரிஜிட் ஜாயிண்டோட தான் இருக்கும். அதாவது ரிஜிட் ஜாயிண்ட் எப்படி சொல்றேன்னா ஒரு கசட் பிளேட் வச்சு தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு மெம்பர் ஏதாவது ஒரு மெம்பர் சேனல் மெம்பரா இருக்கட்டும் இல்ல ஆங்கிள் மெம்பரா இருக்கட்டும், அந்த மெம்பரை கனெக்ட் பண்றதுக்கு வந்து அதை விட கசட் பிளேட் வச்சு தான் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. மொத்த மெம்பர் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். would be a lengthy computation by classical method of analysis. ஆமா, லென்த்தியா தான் அதிகமாக. ரிஜிட் ஜாயிண்ட் அதிகமாக வச்சீங்கன்னா அங்க வந்து அன்னோன்ஸ் அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்து ஹாரிசான்டல் வெர்டிகல் ரியாக்ஷன் மொமெண்ட்ஸ் இந்த மாதிரி அதிகமாக வந்து எடுத்துக்கிறது சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அந்த ஆப்ஷன் ஒன்று கரெக்ட். அடுத்தது பாருங்க, rigid joints in truss analysis are assumed to be pinned joints by the designer to simplify the problem. அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து ரிஜிட் ஜாயிண்ட்டை வந்து நம்ம பின் ஜாயிண்டா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. டிசைனர்ஸ் ஸ்ட்ரக்சரல் டிசைனர்ஸ் பண்ணியிருக்காங்க. எதனால பண்ணாங்கன்னா அது வந்து சிம்பிள் கனெக்ஷனா இருந்தா ஈஸியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கும் அனலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அன்னோன்ஸ் கம்மியா இருக்கும். அதனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து the computer programs enable to consider the real situation, rigid joints and also give the accurate result in quick time. அதாவது நம்மளோட கம்மியான நேரத்துல வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட் ப்ரோ, இடாப்ஸ், அப்புறம் ஆர்எஃப்எம் சாஃப்ட்வேர், அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் ரோபோ கேட் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கம்மியான டைம்ல வந்து நம்மளோட அந்த ரியல் டைம் ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் தந்துடும். அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த ரிஜிட் வச்சு தந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 1 2 3 எல்லாம் கரெக்ட். அடுத்து இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்திருக்காங்க. The use of slope deflection method is limited to structures which are not highly indeterminate. இது வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து இங்க நாட்னு ஒரு இருக்குல்ல, நாட் மட்டும் இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இங்க நாட்டு இருக்கிறதுனால இங்க வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அன்னோன்ஸ் வந்து எதை கன்சிடர் பண்ணிக்கோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக அன்னோனா கன்சிடர் பண்ணிக்குவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளஸ் வந்து எவ்வளோ டிஃபார்மேஷன் ஆயிருக்கு அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். டிஃப்ளெக்ஷன், the use of slow deflection method வந்து limited to structures which are highly indeterminate அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நாட்னு கொடுத்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the slope deflection method equation can be obtained by using the principle of superposition by considering the separately the moments developed at each support due to each of the displacement and then the loads. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம மொமெண்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ்லாம் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்னா due to each of the displacements and the loads அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் டி. அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸா இருக்கு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டா இருக்கு. நம்ம அன்னோன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து எஸ்டி அந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது லோட்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸா நம்ம வந்து ஆன்சரா கிடைக்கும். இதுவே ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட்ல வந்து நீங்க ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸா அன்னோனா கன்சிடர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு தெரியும். நம்ம சிவில் டீச்சர் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த டாபிக் என்னென்ன சிவில் ரிலேட்டட் டாபிக் பேசணும்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட டெலிகிராம் சேனல் கீழே கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. சிவில் ரிலேட்டட் அப்டேட்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ், ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் அதில் கொடுக்குறேன். தேங்க்யூ சிவில் இன்ஜினியர்ஸ்.